இது நிறைய பொண்ணுங்க இருக்கீங்க, நான் சொல்றேன், எவன் உங்ககிட்ட நல்லா லட்டு மாதிரி பேசுறானோ அவன் தான் விஷம், மறந்துடாதீங்க. நிறைய பொண்ணுங்க ஏமாந்து போறதே இதுல தான் பிரச்சனை. உளவியல் மருத்துவர் டாக்டர் ஷாலினி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, ஆண்களுக்கு பெண்களிடம் எப்படி பேசினால் பெண்கள் வீழ்வார்கள் என்று தெரியும், அப்படித்தான் பேசுவார்கள். அம்மாவும் அப்பாவும் நான் சொல்லுவேன் அடிக்கடி, 365 நாளும் 3 வேளையும் கேட்பாங்க, சாப்பிட்டியாமா 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 சாப்பிட்டியாமா. அம்மா கேட்டால் பொண்ணு கோவம், போமா என்ன சும்மா சும்மா சாப்பிட்டேன்னு கேட்குற, பச்சா சாப்பிட மாட்டேன் அப்படி அம்மாட்ட திட்டி, அம்மா அப்படி திரும்பணும் ஃபேஸ்புக்கில் உள்ளுக்குள்ள மெசேஜரில், ஹாய் ஹேவ் யுவர் டின்னர் அப்படின்னு கேட்டோன்னே நமக்கு டக 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 ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். நாட் எட் டு பி லொட்டு லொஸ்கு அது இது அப்படியே இவ்வளோ பெரிய சேட்டு போய் கடைசியில் நம்பர் அமைச்சு அவன் நம்பர் அமைச்சு கடைசியில் அது வேற எங்கேயோ முடிஞ்சு. மறந்துடாதீங்க, இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய 75% பாலியல் குற்றங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாகத்தான் நடக்கிறது என்பதை இங்கிருக்கிற பெண்களும் ஆண்களும் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.